விடைத்தாள்களை மாற்றி மோசடி நடப்பதை தடுக்க ஒன் டைம் லாக் முறையில் விடைத்தாள்கள் வாகனத்தில் கொண்டு செல்லப்படும் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் 4 இடங்களில் நடைபெறும் TNPSC எனும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வுகளை அதன் தலைவர் பாலச்சந்திரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தஞ்சை மேக்ஸ்வெல் மெட்ரிக் பள்ளியில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விடைத்தாள்கள் கொண்டு செல்லப்படும் வாகனங்களில் GPS கருவி பொருத்தப்பட்டிருக்கும் என்றும் ஏற்கனவே உள்ள நடைமுறையின்படி இன்றைய தேர்வுகள் நடைபெறுவதாக தெரிவித்தார். தமிழக அரசு அறிவித்தபடி அடுத்த முதல் தமிழில் நடைபெறும் என்றும் அவர் கூறினார். தேர்வு முடிந்ததும் ஒன் டைம் லாக் முறையில் வாகனத்தில் கொண்டு செல்லப்படும் பெட்டிகள் இடையில் உடைக்கப்பட்டாலோ சேதமாகி இருந்தாலோ விசாரணைக்கு பிறகுதான் மதிப்பெண் வழங்கப்படும் என்று பாலச்சந்திரன் தெரிவித்தார். வருகின்ற வழியிலே அந்த OMR ஷீட்டை திருத்துகின்ற நிலைமையை ஏற்படுத்துவதற்கு ஒரு ஏற்பாடு செய்துள்ளோம். அதே போல் ஒவ்வொரு சென்டரிலும் அவை தனித்தனியாக பேக் செய்யப்பட்டு அவை ஒன் டைம் லாக் என்று சொல்லக்கூடிய ஸ்டீல் ட்ரங்க் பாக்ஸிலே அவை அமைக்கப்படும். ஆக ஒன் டைம் லாக் பண்ணியவுடன் அது தேர்வாணையத்திற்கு வருந்த ட்ரங்க் பாக்ஸில் அந்த பேப்பர்கள் வருகின்ற போது உடைக்கப்பட்டிருந்தாலோ சேதப்பட்டிருந்தாலோ அதற்குண்டான என்கொயரி நடத்தப்பட்ட பிறகுதான் அவை மதிப்பெண்ணுக்காக வேல்யூவேஷனுக்காக எடுத்துக்கொள்ளப்படும். அனைத்து ட்ரங்க் பாக்ஸிலும் ஒரு பெரிய வேனிலே வைத்து அந்த வேன் உள்ள உள்பக்கமாக ஒரு கேமரா பொருத்தப்பட்டிருக்கும். அந்த வேனுடைய வெளிப்பக்கத்திலே GPS லாக் என்று சொல்லக்கூடிய லாக் அமைக்கப்பட்டிருக்கும். ஆக இப்போ தஞ்சையிலிருந்து அந்த அவை எடுத்து செல்லப்படுகின்ற போது அந்த வேனில் உள்பக்கம் உள்ள கேமராவும் வெளிப்பக்கத்தில் GPS லாக்கும் எந்த விதத்திலும் சேதமிராமல் அந்த TNPSC தேர்வாணையத்திற்கு வருகை தருவதை அவர்கள் என்ஷூர் செய்யப்பட்டு அதற்கு பிறகு அது ஏற்கப்படும். ஆக டிரான்ஸ்போர்ட்டிலே அல்லது திருத்தம் செய்கின்ற நிலைமை முழுவதுமாக கட்டுப்படுத்தப்படும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மெசேஜில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, TNPSCயில் இன்றைக்கி அப்டேட் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நாம் இப்போ பார்த்தோன்னா TNPSC வெப்சைட்டில் தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ரெக்ரூட்மெண்ட்குள்ளே போகிறோம். இன்றைக்கி ரிசல்ட்டில் ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க, லேட்டஸ்ட் ரிசல்ட். ஸோ இன்றைக்கி ஒரு ரேங்க் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதாவது அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸ்டென்ஷன் இன் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் சர்வீசஸ் எக்ஸாம் என்றைக்கு நடந்துச்சுன்னா ஏப்ரல் 18. சரிங்களா? அதுக்கான லிஸ்ட்டு CV எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா செப்டம்பர் 22. இல்லை இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ன எப்படி கொடுத்துருக்காங்க, ஓரல் டெஸ்ட் மார்க் ரேங்க் லிஸ்ட்டோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ PDF உடனே டவுன்லோட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படின்னா இதுதான் அதனுடைய PDF லிங்க். சரிங்களா? ரேங்க் லிஸ்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸ்டென்ஷன் இன்க்ளூடட் இந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் சர்வீசஸ் 2019-21 ஃபஸ்ட் ரேங்க் மார்க் 457.25 ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் DOB எந்த கம்யூனிட்டி அண்ட் எந்த ஜெண்டர் கொடுத்துருக்காங்க. பாய்ஸ் தான் ஃபஸ்ட் ரேங்க். முதல் 4 ரேங்குமே பாய்ஸ் தான் எடுத்திருக்காங்க. அடுத்த 2 ரேங்க் கேர்ள்ஸ் எடுத்துருக்காங்க. இதேமாரி பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் இது நீங்கள் TNPSC வெப்சைட்டில் போனாலுமே எடுக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இது ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் இந்த சேனல் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு, இந்த சொசைட்டிக்கு முக்கியமான விஷயம். நீங்கள் குரூப் 4லேருந்து குரூப் 1 வரைக்கும் என்னென்ன இதெல்லாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணணும் அதை பற்றின எல்லாமே நம்ம அப்டேட் கொடுக்க போகிறோம். எல்லாமே அஃபிஷியல் அப்டேட் கொடுக்க போகிறோம். சரிங்களா? வேறு எதனா குவரிஸ்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல்னு ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதனா தேவை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். சரிங்களா? தேங்க்யூ.